பஞ்சாக்க கேட்ட போக்கும் எல்லாரும் கேட்கும் FM எப்போதும் கேட்கும் FM நீ எங்கள் தமிழ் FM காற்றலாம் தமிழ்தானே காரணம் நீதானே தமிழுக்கும் நீதானே தலைவனும் நீதானே. மனிதர்களோடு பேசும் ஆர்ஜே கரண். ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ஷன், அவங்க மேலே ஒரு எஃபெக்ஷன் அப்படியெல்லாம் இருந்து தான் நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்ணுறோம். பட் சில சமயம் ஒன்று பிடிக்கலை விட்டுட்டு போகிறேன், இல்லாட்டி நீ பண்ண அந்த விஷயம் பிடிக்கலை அப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்படி பல விஷயம், பல பேர் லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். சில பேர் காரணமே இல்லாமல் லவ் பண்ணுவாங்க, பட் ஆனால் காரணத்தோடு சில பேர் விட்டுட்டு போவாங்க. ஏன் அந்த காரணமே இல்லாமல் லவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு காரணத்தை நம்மளே உருவாக்கி அப்புறம் அந்த லவ்வில் இருந்து நாமளே பிரிகிறது உண்மையான லவ்வா, இல்லை அட்ராக்ஷனில் வந்த லவ்வா, இல்லாட்டி நம்ம என்ன சொல்கிறது, அல்லது நம்மளுக்கு பிடிக்காமல் வந்த லவ்வா, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக அழகை பார்த்து வந்த லவ்வா? இப்படி தினம் தினம் மனசுக்குள்ளே தூங்குறப்போ பல கேள்விகள் வந்து போக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தா இப்படி உங்கள் மனதுகளோடு பேசும் ஆர்ஜே கரண். வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பக்கங்களிலும் எண்ணங்களால் பேசும் ஆர்ஜே கரண். ஆர்ஜே கரண். உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் நேசிக்கின்ற ஒரு வழியான காதல். இந்த காதல் வசப்படம் யாராலும் இருக்க முடியாது. அது மனுஷனாக இருக்கட்டும், அல்லது மிருகங்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், அல்லது செடிகளாக இருக்கட்டும், அனைவருக்கும் இந்த காதல் வந்திருக்கும். என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறைய இடங்களுக்கு போனீங்கன்னா முகப்புத்தன்மையில் இந்த வசனம் சில சமயம் உங்களுக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த காதல் நம்ம காதலை புரிஞ்சுகள், நம்ம காதலை திருமணம் முடிக்கின்றவர்கள் அல்லது காதல் பிரிந்திருந்தால் அல்லது அந்த காதல் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்பிக்கையோடு இன்னைக்கு பேசலாம். கொஞ்சம் கூட நேரம் தான் இன்னைக்கு பேச போகிறோம், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதாவது என்ன ஒரு விஷயம், இந்த காதல் திருமணம், இந்த காதல் வெற்றி பெறாத இந்த காதல் அல்லவே அந்த காதல் இப்பொழுது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு பேசலாம். கொஞ்சம் கூட நேரம் தான் இன்னைக்கு பேச போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த காதல் திருமணம், இந்த காதல் வெற்றி பெறாத இந்த காதல் வெற்றி பெற்ற காதல். நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். வாழ்க்கை கிடைக்காம இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். காதல் திருமணங்கள் வெற்றி பெற்று விவாகரத்து ஆனவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காதல் நம்ம லவ் பண்ணும்போது வெற்றிப்படாமல் இப்போ முடிஞ்சிருச்சு நிறைய பேர் யோசிக்கிறத பேசுகிறத கேட்டிருப்போம். உண்மையும் தான். அதாவது காதலிக்கும் போது நீதான் என்னுடைய கணவன், நீதான் என்னுடைய மனைவி, 100 ஆண்டு காலம் நான் வாழ்ந்த என்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று அப்படியெல்லாம் வீரமாய் வசனங்களை எல்லாம் பேசிவிட்டு பாசங்களை அள்ளி வீசிக்கொள். பின்பு உன்னிடம் அது இல்லை, இது இல்லை, உன்னிடம் அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று சாட்டுப்போக்குகளை சொல்லி விவாகரத்து பெற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் ஒரு சிறிய திருத்தம், அந்த விவாகரத்து என்பதை விட வாழ்ந்து விட்டு பிரித்தெடுப்பது என்று சொல்லலாம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாம் நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு யோசிப்பீங்க. பண்ணுங்க, வெரி குட், நல்ல விஷயம். பலதையும் பத்தரைந்து செய்யுங்கள் என்று பழமொழிகள் இருக்கிறது. அப்படி நாம் செய்யணும். ஒரு காதல் தோற்று போயிடுச்சு, ஒரு காதல் திருமணம் தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வலி. நம்ம வீட்டிலெல்லாம் எதிர்பார்வி நம்ம காதல் திருமணம் செஞ்சுருப்போம். வீட்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. நம்மளோட காதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிட்டோனாலும் நம்மளோட வீட்டில் ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம எதிர்கொள்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கவலையாக இருக்கும். அந்த விவாகரத்து, அந்த காதல் திருமணம், நம்மளோட காதல் பிரிஞ்சிடுச்சு, நம்மளோட அந்த காதல் திருமணம் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஏக்கத்துடன் வாழ்ந்துட்டு இருக்கிறத நாம் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். உண்மையும் தான். அந்த திருமணங்கள், அந்த காதல் திருமணங்கள் ஏற்பட்ட சமயங்கள், ஏற்பட்ட நினைவுகள், ஏற்பட்ட அந்த வடுக்கள், அந்த வடுக்களை மீண்டும் கண்டால், அதாவது நம்ம மனைவி அந்த கணவன் அதாவது ஒரு உறுப்பு வாங்கி தந்தாரு அல்லது ஒரு சமயம் வாங்கி தந்தாங்க, அதாவது விவாதத்தை வாங்கினதுக்கப்புறம்
இதயத்தை திருப்ப ஒருக்கா பார்த்தா சத்தியமாக செத்துடுவாங்க. யாருமே அந்த கணம் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அவ்வளவு மனசில் அந்த வழியாக இருக்குங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம ஏன் முரண்பாடு வந்து விட்டுட்டு போகிறோம்? தேவையில்லைன்னு ஏன் முடிவெடுக்கிறாங்க? அது எனக்கு புரியலை. பட் அந்த வடுக்களை, அந்த சுமைகளை காதலித்தவர்கள், காதலை ஆதரித்தவர்கள், காதலித்து திருமணம் முடித்தவர்கள், காதலித்து திருமணம் முடித்து பிரிந்தவர்கள் அனுபவித்து கொண்டே தான் இருப்பார்கள். இது உண்மையான விடயம். இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நம்மளுக்கு இந்த வடுக்களெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நிறையவே பிரச்சனைகள் வரும். நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து தலை தூக்கி இந்த பாசமும் தேவையில்லை, இந்த நட்பும் தேவையில்லை என்று தூக்கி எறியக்கூடிய போது திருமணமும் தேவையில்லை, இந்த பிள்ளைகளும் தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு செல்வதை நிறுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்க பிறந்த வாழ்க்கையாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்க பிறந்த வாழ்க்கையாக அமையும். வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். ஆர்ஜே காரன்.